மார்க்கெட் ப்ரைஸ்லேயே இது வந்து காம்படிட்டிவான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸாகவும் கொடுத்துட்ருக்காங்க. 35 லட்ச ரூபா பட்ஜெட்டில் கோவில்பாளையம் ஏரியாவில் சொந்த வீடு 2 BHK, அதுவும் தனி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ஃபேமிலி இருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உடனே குடி வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். கோயம்புத்தூர் சத்தி ரோட் பேஸ் பண்ணி, அதுவும் முக்கியமாக கோவில்பாளையம்லேருந்து ஆல் அரௌண்ட் 360 டிகிரிஸில் இன்னைக்கு ஒரு 2 BHK வீடு அப்படின்னு ஒரு மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணாலே 55 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கம்மியாக ரீசெண்டாக கிடைக்கவே இல்லைங்க. பட் 35 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 2 BHK, அதுவும் தனி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, அப்படி ஆன் ரோட்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அது தவிர ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, ஃபேமிலிஸ் எல்லாம் குடியிருக்கிற மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் 35 லட்ச ரூபா பட்ஜெட்ல கோவில்பாளையம் ஏரியால சொந்த வீடு. அதுக்காகவே இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கோம். எஸ், கிராண்ட் மெடோஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு. பட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பிரதர் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க. கரெக்டாக லொகேஷன் பார்த்தீங்கன்னா கோவை டு சத்தி NH, கோவில்பாளையம் KMCH டு நம்ம கரூர் ரோட்லைங்க 5 கிலோமீட்டர்ஸில் கரெக்டாக மசகொண்ட செட்டிப்பாளையங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஓகேங்க. ஏன்னா இன்னைக்கு கோவில்பாளையம் அப்படிங்கிறது தெரியாதவங்க யாருமே இல்லை. முக்கியமாக இந்த கோவில்பாளையம் நாங்கள் வர்றோம் அப்படின்னாலே அரௌண்ட் எப்படி ஒரு 100 ப்ராப்பர்ட்டி, உங்கள் ப்ராப்பர்ட்டி மாதிரியே ஒரு 100 ப்ராப்பர்ட்டி நாங்கள் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நான் வந்து இந்த கிராண்ட் மெடோஸில் எனக்கான ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஏதாவது இருக்கணும்னு நான் கஸ்டமராக எதிர்பார்ப்பேன் இல்லைங்களா? அப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு கனெக்டிங் ரோடு வருது, உனக்கு ரிங் ரோடு. ஓகே, ரிங் ரோடு வரும்போது ஒன்றுமே உங்களுக்கு இன்னைக்கு பை பண்ணாலும் ஆஃப்டர் 2 to 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆன் ரோட்லேயும் இருக்குது, ஆன் ரோட்லேயும் இருக்குது, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுவும் சைட்டு உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும். இதே தான் நமக்கு பக்கத்தில் இங்கே நான் இடம் வாங்குறேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் ஆஸ் அ கஸ்டமராக நான் யோசிக்கிறப்ப அப்படி தான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கிறப்ப நம்ம சைட்டுக்கு நியர்பைலே ரிங் ரோடு வர்றதுனால அடுத்த அப்ரிஷியேஷன், இந்த லேண்டோட க்ரோத் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சைட்டில் நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணி? அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 33 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். கட் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 23 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம். 3 பார்க் கொடுத்துருக்கோம். என்டையர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர்ஸில் 3 பார்க் நம்ம அவைலபிள் கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுங்க, பிளான்டேஷன், ஓவர் டேங்க், போர் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, ஆலோரா இங்கே ஆல்ரெடி நிறைய ஃபேமிலி இருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உடனே குடி வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு இது மட்டும் பத்தாது. ஏன்னா இப்போ நான் வீடு கட்டி குடியேறணும், அதுதான் என் ட்ரீம் அப்படின்னா ஓகே, நீங்கள் அம்யூனிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இதையும் தாண்டி நான் இந்த ரிங் ரோடு ஒன்றை வச்சு மட்டுமே வந்து எனக்கு லேண்ட் வேல்யூ அதிகமாகும், அப்ரிஷியேஷன் ஆகும் அப்படிங்கிறத வச்சு நான் யோசிக்க முடியாது இல்லையா? இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி, ஒரு ஸ்கூல் காலேஜ் போகணுன்னா எங்கே போகணும், ஒரு எமர்ஜென்சி ஒரு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை பஸ் ஸ்டாப் போகணும், சின்ன சின்ன கடைங்க, ஷாப்பிங், இதெல்லாம் எப்படி இந்த ஏரியாவில்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரியாரிட்டி பண்ணுறது ஹாஸ்பிட்டல். 5 மினிட்ஸில் ஹாஸ்பிட்டல், KMCH, குமரன் ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாரதி, கோவை வித்யாசரம், சுகுணா பேப்பர் இருக்குதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதித்யா குளோபல், KV மெட்ரிக்கு, அன்னூர் KG இருக்குது உங்களுக்கு. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா நேஷனல் மாடல் இருக்குது. எல்லாமே நியர்பை ஆக்சஸ்ல இருக்குது. பஸ் ஸ்டாப்பும் சைட்டுக்கு நியர்பைல பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. சைட்டோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸு போகிற ரோடு மேலேயே இருக்குங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா சொன்ன மாதிரி இப்போ அப்படியே லைனாக அடுக்கிட்டே இருக்காரு. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஒரு ஷாப்பிங் போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னாலும் சரி, நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் ஹப்புங்க மெயினாக. ஸோ கோயம்புத்தூரில் முக்கியமாக இந்த சத்தி ரோட் பேஸ் பண்ணி இன்னைக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அதுவும் இவ்வளோ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறப்போ நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும், ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். இல்லை வீடு கட்டணும் அப்படின்னாலும் அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. இருந்தாலும் இன்றைக்கி சத்தி ரோடு, கோவில்பாளையம் அப்படின்னு சொன்னாலே சென்ட் ரேட்டு அந்த கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி யோசிச்சோம்னா ஒரு 18-20 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. அதே நம்ம வந்து அந்த பக்கம் ஒரு துடியலூர் ரோட் பேஸ் பண்ணி போனாலுமே ஆல் அரௌண்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர் வரைக்குமே இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் என்ன ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம சைட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 699, 6,99,000. ஓகே, சூப்பருங்க. அது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு எல்லாமே சேம் ரேட். அது நெகோஷியபிள்.
ஓகே, சூப்பருங்க. ஏன்னா எந்த லேஅவுட்டுக்கு போனாலுமே கிழக்கு வடக்கு ஒரு ப்ரைஸாக இருக்கும். அட்லாஸ்ட் இந்த தெற்கு மேற்கு அதை விட கொஞ்சம் கம்மி ப்ரைஸாக இருக்கும். பட் இங்கே வந்து எந்த ஒரு ப்ரைம் சைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே எல்லாமே ஈக்குவல். என்ன பேஸ் பண்ணி நீங்கள் கேட்டிருந்தாலும் ஒரு ப்ரைம் சைட்டாக இருந்தால் கூட 699க்கு கொடுத்துட்ருக்காங்க. மினிமம் இங்கே வந்து எவ்வளோ சென்ட்லேருந்து எடுத்துக்கலாம்? இது ஓவராலாக எவ்வளோ ஏக்கர் ப்ராப்பர்ட்டி? மொத்த ஓவரால் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர்ஸ், 20 ஏக்கர் ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா 390 சைட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஓகே. சைட் பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்து அவைலபிள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 60% சைட் புக்கிங் முடிஞ்சு, ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சு. 60%, ஒரு 40% சைட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது நம்ம கிட்ட. ஓகே. ஏன்னா காம்படிட்டிவ் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப மினிமமாக சொல்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல ஆன் ரோடில் உங்களுக்கு 6.99 lakhs அப்படிங்கும்போது கண்டிப்பாக 60% முடிஞ்சதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. இனி வந்து பேலன்ஸ் ஒரு 40% தான் இருக்குது. கோவில்பாளையம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. இதே நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஆப்ஷன். எல்லாம் அமெனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க. அதையும் தாண்டி வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஏன்னா வீடு அப்படிங்கிறது பெரிய ட்ரீமாக இருக்குது. அதுவும் நீங்கள் 35 lakhs அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது பாசிபிள் இருக்கா இன்னைக்கு கோவில்பாளையம் ஏரியாவில்? பண்ணலாம். 35 lakhs நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் 35 lakhsல 2 BHK 35 வீடு அப்படிங்கிறது அரௌண்ட் நான் சொல்ற மாதிரி ஒரு 55 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக எங்ககிட்டே நிறைய பேர் கேட்டாங்க, கிடைக்கல. பட் நீங்கள் வந்து 35 lakhsல அதுவும் 2 BHK வீடு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு பாசிபிளுங்களா? பாசிபிள் பண்ணிட்டு இருக்கோம். 2 BHK 35 lakhs கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பருங்க. 3 BHK 49 lakhsக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இன்னைக்கு கோயம்புத்தூர் சத்தி ரோடு கோவில்பாளையம் பக்கத்திலேயே நீங்க வந்து 49 lakhs இருந்தா 3 BHK வீடே வாங்கிக்கலாங்க. 35 lakhsல 2 BHK தனி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டா கிடைக்காது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல இருந்து லேண்ட் காஸ்ட்ல இருந்து எல்லாமே அப்படியே ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. அது கோவில்பாளையம் பக்கத்துல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பேங்க் லோன் பாத்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு பாத்தீங்கன்னா 60 to 70% லோன் பண்ணிக்கலாங்க. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் 80 to 90% பண்ணலாம். அது ப்ரொஃபைலை பொறுத்து மாறுங்க. அதுவும் ஓகே, பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் நம்ம பண்ணிக்கலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் லோன் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்க. அப்புறம் என்னங்க பேங்க் லோன் சப்போர்ட் பண்ணி தர்றாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்லேயே இது வந்து காம்படிட்டிவான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸாகவும் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா ஃபேஸிங்லேயும் முக்கியமாக உங்களுக்கு ப்ரைம் சைட்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி வேறு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கஸ்டமர் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள். இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல வரும்னா சொல்லிக்கலாம். நம்ம கஸ்டமருக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சைட் புக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம டோக்கனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தான் வாங்குறோம். அடுத்த சைட் நம்ம பை பண்றது இல்ல. மினிமம் 10,000 அந்த ரெசிப்டோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. அது போக பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா லேஅவுட்ல கம்மியாக தான் சைட் அவைலபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் வராங்களோ அந்த சைட் எடுத்துக்கலாம். ஓகேங்க. எல்லா சைட்லயும் ஒரு ரேட் சொல்லுவாங்க. நம்ம சேம் ரேட் சொல்லிட்டு இருக்கிறங்காட்டி ஆல்மோஸ்ட் புக்கிங் ஆயிட்டு இருக்குது. நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக்காக புக்கிங் ஆகிட்டு இருக்கு. மினிமம் சைட் தான் அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் கேட்கக்கூடாது. அது ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்க. ஏன்னா நார்த் ஈஸ்ட் சவுத்து எந்த ஃபேஸிங்கில் நீங்கள் கேட்டாலும் ஒரே ப்ரைஸ் தான் 6.99. இன்னைக்கு 6,99,000 அப்படிங்கிறது இந்த ஏரியாலேயே எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு இவங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பேங்க் லோன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமுமே வந்து பிரதர் சொன்னாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எப்பவுமே அவைலபிளாக இருப்பீங்க இல்லையா? சைட்டில் எப்பவுமே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ பிரதரோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.